ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து "திரித்துவர்கள் குண்டு சட்டியில சண்டை போடுற ஆவியின் பட்டயம்" அப்படின்ற குழுவுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்த பார்க்கலாம். திருத்துவர்களுக்கும், ஒருத்துவர்களுக்கும் சண்டை. ஒருத்துவர்கள் அல்லது இருத்துவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா மாறி, மாறி அவங்க ஒருத்துவமும் பேசுவாங்க, இருத்துவமும் பேசுவாங்க. ஆ திருத்துவம் அப்படின்னா 3 நபர்கள் ஒண்ணா இருக்கிறாங்க. 3 பேரும் சரிசமமா இருக்கிறாங்க. ஒண்ணா ஒரு குடும்பமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றது தான் திருத்துவம். அதாவது பிதா ஒரு கடவுள், இயேசு ஒரு கடவுள், பரிசுத்த ஆவின்னு இன்னொரு கடவுள் 3 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. ஆனா இருத்துவம், ஒருத்துவம் இது 2த்தையும் பேசுற அந்த குரூப் யெகோவா சாட்சிகள், வேத மாணக்கர்கள்லாம் சொல்றாங்கன்னா, 3 பேர் கிடையாது. ஆ பரிசுத்த ஆவின்னு ஒரு நபர் கிடையாது. 2 பேர் இருக்காங்க. பிதாவும் அப்புறம் குமாரனும் இருக்கிறாங்க. அதுல பிதா மட்டும் தான் கடவுள். குமாரன் பெரிய கடவுளால படைக்கப்பட்ட ஒரு சின்ன கடவுள். பிதா பெரிய கடவுள், அவர் சின்ன கடவுள் அப்படின்றாங்க. இல்ல பிதா மட்டுமே கடவுள்ன்னுவாங்க. மாத்தி, மாத்தி பேசுவாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு தகராறு நடக்குது. பாருங்க. ராம் அப்படின்ற நபர். அவர் வந்து ஒரு ஒருத்துவர். அ யெகோவா சாட்சி, இல்ல வேத மாணக்கர் சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஆடியோ மெசேஜ் போடுறாரு. அ ரெவரண்ட் ஜெபக்கனின் அப்படின்னு இன்னொரு நபர் இருக்காரு. அவரு ரெவரண்ட் அவரு. அவருக்கு ரிப்ளை பண்ணி இவரு போடுறாரு. அ அதுக்கு நம்ம சொடக்கு பாபி, அதாவது வந்து சொடக்கு போட்டு சண்டை போடுற ஒரு திருத்துவர். அவரு உடனே ஒரு ரூல் போடுறாரு. இனி ஆடியோ பதிவு அனுமதிப்பது இல்லை. இவரு வேற எந்த குரூப்லயும் பேச மாட்டாரு. இந்த குரூப்ல மட்டும் தான் இங்க இருந்து மட்டும் தான் கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாரு. சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆ இவரு வந்து அவர வம்புக்கு இழுக்குறாரு. அப்படியே போம்போது அந்த கான்வர்சேஷன் பாருங்க. கடைசி ஆடியோக்கு மட்டும் பதில் தரோம். அதுக்கப்புறம் நாங்க பேச மாட்டோம் அப்படின்றாரு. சரி. அடுத்ததா, ஆ இது லிட்ரலா ஆ சம்பவித்ததா, கற்பனையான்னு சொல்லி அந்த இதுக்கு ரிப்ளை போடுறாரு. குமாரனாகிய யாவே கூட ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்த்து பேசினார் அப்படின்னு சொல்லி ஜெபக்கனி ஒரு ரிப்ளை போடுறாரு அவருக்கு. உடனே இவரு வந்து நம்ம சொடக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களால் ஆடியோவில் தான் பேச முடியும் என்கிற நிர்பந்தம் இருந்தால், இந்த காரியத்தை கிளப் ஹவுஸ்ல வந்து பேசுங்க. நேத்து தான் இவங்க ஏதோ விவாதம் பண்ணியிருக்கிறாங்க 2 டீமும். அதுல என்ன விவாதம் பண்ணாங்கன்னா, கடைசில ஒரு முடிவும் இல்ல. அவரு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லன்றாரு. இவரு நாங்க பதில் சொல்லிட்டோன்றாங்க. நாங்க பதில் சொ அவங்க சொல்றாங்க, யாரு இருத்துவ கூட்டம் சொல்லுது, நாங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல. நாங்க சொல்லிட்டோம். இயேசு தான் யாவே அப்படின்னு வந்து இவங்க நிரூபிச்சுட்டோம்ன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பஞ்சாயத்துனா, யாவே அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல யெகோவா அப்படின்னு வர நாமம் வந்து, அது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துமா? பொருந்தாதா? அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து தான். ஆ சரி. அது அப்படியே போயிட்டு இருந்தது. இங்க கன்டின்யூ ஆகுது. அப்புறம் இவரு பாருங்க, கடைசியா அந்த டிஸ்கஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரு என்ன சொல்றாரு, "நீ கிளப் ஹவுஸ்க்கு வா, வந்து பேசுன்னு" சொல்லும்போது, ராம் என்கிற நபர் சொல்றாரு, வெளிய இருக்கிறேன். என்னால பேச முடியாது" அப்படின்னு சொல்றாரு. இது ஜென்யூன் ரீசன் தான். எல்லாராலயும் எல்லா நேரமும் பேச முடியாது. வெளியில வேலையில இருப்பாங்க. ஃப்ரீ டைம் தான் பேசுவாங்க. கரெக்ட்டா தான் அவர் சொல்றாரு. அப்புறம் ஜெபக்கனி வெளிய அப்ப "உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி ஜெபக்கனி சொல்றாரு. அ அப்புறம் நம்ம சொடக்கு சொல்றாரு, "வெளியே இருந்து எழுத்து வடிவிலும், ஆடியோ வடிவிலும் பேச முடிகிற உங்களுக்கு, கிளப் ஹவுஸில் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவதற்கு என்ன சிரமம்?" ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டு கூப்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு இவரு ட்ரை பண்றாரு. அவரோட டோன பாருங்க. "நீ தான் வெளிய இருந்து டெக்ஸ்ட் போடுறியே, ஆடியோ போடுறியே, ஏன் உள்ள வந்து பேசு கிளப் ஹவுஸ்ல" அப்படின்னு சொல்லி அவர ட்ரிகர் பண்றாரு. வேற ஏதோ கேள்வி கேட்டு மடக்கலாம்னு நெனச்சிருப்பாரு. ஏன்னா, அப்ப நேத்து அடி வாங்கிட்டாரு அவரு. அதுதான் விஷயம். என்னன்னா, அவங்க நம்ம அந்த டிபேட்ட கவனிச்ச வரைக்கும் அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஓப்பனா சொல்லுங்க 2 யாவே வச்சிருக்கீங்களா? 2 யெகோவா தேவன் வச்சிருக்கீங்களா? அப்படின்றதுக்கு அவங்க வந்து ஒரு சரியான பதில குடுக்கவே இல்ல. அப்படியே அத இலைமறை காயாவே வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, வேதாகமத்த பொறுத்தவரைக்கும் ஒரே யாவே தான். ஒரே யெகோவா தேவன் தான் பழைய ஏற்பாட்டுல. இவங்க வந்து அத வந்து இவங்களோட தவறான புரிதல்னால அத 2ஆ காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு, 3ஆ காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இவங்க வந்து தள்ளப்பட்டுருக்காங்க. அது திருத்துவர்கள் நம்ம குறை சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா, அது வந்து ஒரு 1800 வருஷம் வரலாறு. அது போப்புகள் உருவாக்கிய கள்ளப்போதனை. அத அப்படியே இவங்க பின்பற்றுறாங்க. இப்போ 2, 3 இப்படின்னு போயிட்டு இருக்கனால, அ அதுல ஒரு டீம் என்ன சொல்லும் திருத்துவ கூட்டத்திலேயே,
3 யாவே இருக்கிறாங்க. 3 யெகோவா தேவன் இருக்கிறாங்க. ஒண்ணா இருக்கிறாங்கன்னு சொல்லும். அதனால நாங்க ஒரே யெகோவான்னு அழைப்போம். ஒரே தேவன் சொல்லுவோம்ன்னோம். இன்னொரு குரூப் இல்ல ஒருத்தர் தான். அவர் வந்து பல நிலைகள்ல பலவிதமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லும். அது ஒரு மிகப்பெரிய கன்ஃப்யூஷன். சரிங்களா? இப்ப பாருங்க, இவரோட டோன் என்னன்னா, அவர் வந்து ட்ரிகர் பண்ணி ஏதோ கலாய்க்கணும், இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, ஆ ரயில் வண்டி மாதிரி உருட்டிக்கிட்டே போறது காமெடி தான். கிளப் ஹவுஸாக இருந்தால் பதிவு நேர்த்தியாக இருக்கும் அல்லவா? என்ன நேர்த்தி? என்னத்த கிழிச்சாங்க இவங்க? இவங்க வந்து பாருங்க, இதுல வந்து ரயில் வண்டி மாரி உருண்டுகிட்டே போறது காமெடி தான். கிளப் ஹவுஸ்ல இருந்தா பதிவுகள் நேர்த்தியாக இருக்கும். நேர்த்தியாக இருக்கும் என்ன அளவுக்கு இவங்க நேர்த்தியா பண்ணுவாங்கன்னா, 5, 5 நிமிஷம், 7, 7 நிமிஷம் பேசிட்டு, நான் இத கேட்டேன், அவங்க பதில் சொல்லல. அப்புறம் அவங்க பேசுவாங்க, நாங்க இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிட்டோம். நாங்க இத கேட்டோம், நீங்க பதில் சொல்லல. அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இதுக்கு தான் வந்து இவங்ககிட்ட பேசும்போது நம்ம சொல்றது, வசனத்த வச்சு நேரடியா எதிர்கொள்ளணும். டைரக்ட்டா கவுண்டர் பண்ணணும். ஒன் டூ ஒன் பேசணும். அப்படின்னா இவங்க வந்து வரமாட்டாங்க. விவாத முறை இப்படிதான் பேசுவோம். இங்க தான் நாங்க பேசுவோம். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாரி தான் நாங்க சண்டை போடுவோம் அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய சண்டை போடுற லட்சணம். பார்த்தீங்கன்னா, அந்த டீம்ல உள்ள யாருமே வந்து வெளிய உள்ள வாட்ஸ்அப் தளங்கள்ல பேச மாட்டாங்க. பேச முடியாது. அதே மாரி இவங்க குழுவுல வந்து இவங்க கிட்ட யாராவது பேசினா, இந்த மாரி வந்து ஒரு 2, 3 பேர் சேர்ந்துக்கிட்டு பதிவுகள அழிக்கிறது, அட்மின் ஒன்லி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுங்கள. வேற இவங்களோட வீரம் வந்து வெளிய பளிக்காது, முடியாது. இந்த இந்த ஒரு தளத்துல இருந்துட்டு இவங்க கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க இவங்க டீம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க அப்படி போய் அடிச்சோம், இப்படி போய் அடிச்சோம், அவங்களால பதில் சொல்ல முடியல, ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இவங்க வந்து இந்த டீமுக்குள்ளேயே உண்மைய மறைச்சு, பொய்ய மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திருத்துவம் அப்படின்ற ஒரு அந்த டாக்ட்ரினுக்கு வந்து ஆதாரமே கிடையாது. அது வந்து ஒரு பொய்யான ஒரு டாக்ட்ரின் அப்படின்றது ஏற்கனவே தோலுரிக்கப்பட்டாச்சு. இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவர் வந்து உண்மைய வந்து வெளிப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தோல்விய வந்து தங்கள் குழுவுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு, அ இப்போ அந்த குழுவுல வந்து இவங்களுக்கு எதிரா பேசுறவங்களோட பதிவுகள் எல்லாம் இவங்க வந்து அழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அழைச்சுட்டு அட்மின் ஒன்லி போட்டுட்டு, நம்ம கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லல அப்படின்ற மாரி, அவங்க தங்கள ஒரு வின்னர்ஸ் மாரி ஒரு போலியான பிம்பத்த காட்டி, தங்கள் மார்க்கத்துல உள்ள ஆளுங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சைக்காலஜிக்கல் இஷ்யூ. இப்படிதான் வந்து ஒரு தோல்வியில இருக்கிறவங்க பண்ண முடியும். கடைசி ஆயுதமா அவங்கள தங்கள தாங்களே காப்பாத்திக்கிறதுக்கு, அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தங்களோட தோல்விய தங்கள் மக்களுக்கு காட்டாம, நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்ட்டு ஒரு பொய்யான செய்திய, எப்படி வந்து இந்த காலத்துல வந்து அரசியல் கட்சிகள்லாம் நெறைய பொய்ய சொல்லி மக்கள ஏமாத்துறாங்க, நிதர்சன விஷயத்த சொல்ல மாட்டாங்களோ, அந்த மாரி இவங்க மிகப்பெரிய ஒரு அரசியல தோல்வியின் நேரத்துல இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, அதுக்கு ஜெபக்கனின்ற ரெவரண்ட் என்ன சொல்றாரு? "வெளியே இருந்தால் என்ன? கிளப் ஹவுஸ் உள்ள வாங்க" அப்படின்ட்டு. ஆ ஏன் கிளப் ஹவுஸ்ல இந்த குரூப்ல ஆடியோ போட்டா என்னன்னு தெரியல இவங்க. கிளப் ஹவுஸ்ல வாங்க, கிளப் ஹவுஸ்ல வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் தான் ஆடியோ போட்டா ரெக்கார்ட் ஆகும். இவங்களோட வீரத்த பாருங்க. அதுவும் கிளப் ஹவுஸ்ல மட்டும் என்ன இவங்க அவங்க தளத்துக்கு போய் பேசுவாங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? இதே வந்து எகோவா சர்ச்சுகள் வந்து WhatsApp கிளப் ஹவுஸ் தளங்கள், ரூம்லாம் வச்சிருக்காங்க. போய் பேசுவாங்களா? கிடையாது. இவங்க இடத்துல, இவங்க அட்மினா இருக்க இடத்துல, ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர்ல மட்டும் தான் இவங்களோட பருப்பு வேகும். அங்க மட்டும் தான் இவங்க கம்பு சுத்துவாங்க. அதனால இவங்க வெளியில உள்ள கிளப் ஹவுஸ் ரூமுக்கும் பேச மாட்டாங்க. நாங்களும் நெறைய ரூம்லாம் மறுபடி கூப்ட்டு பார்த்தோம். 1 டூ 1 வாங்க வாங்கன்னு. வந்து பேச மாட்டாங்க. இவங்க தளத்துக்கு, இவங்க எங்க அட்மினா இருக்காங்களோ, இவங்க எங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அங்க மட்டும் தான் இவங்க வந்து பேசுவாங்க. அது வந்து ஒரு தோல்வியின் வெளிப்பாடு. பாருங்க. அடுத்தது, "இங்க நன்றா தானே போது, பேசுங்க" அப்படின்னு சொல்லி ராம் என்கிற நபர் சொல்றாரு. உடனே நம்ம சொடக்கு என்ன சொல்றாருன்னா, "கிளப் ஹவுஸில் பேசுவதற்கு உனக்கு பயமா? கிளப் ஹவுஸ்ல பயமா? இங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு. இங்கேயே பேசுங்கன்னு" அவரு சொல்றாரு. கிளப் ஹவுஸ்ல பேச பயமா அப்படின்னா, கிளப் ஹவுஸ்ல வந்துட்டா நீ தோத்துருவேன்னு பயமா? அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணி கூப்பிடுறது. இதே நாங்க கேட்கிறோம், இதே கிளப் ஹவுஸ்ல அவங்க ரூம்ல போய் நீங்க பேசுவீங்களா? அவங்க அட்மினா மாடரேட் பண்ற இடத்துல நீங்க போய் பேசுவீங்களா? கிளப் ஹவுஸ்க்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்கல்ல, பேசுவீங்களா? இல்ல WhatsApp குரூப்ல கூட அவங்க மாடரேட் பண்ற குரூப்ல போய் நீங்க பேசுவீங்களா? முடியாதுல்ல. இங்க உங்க தளத்துல மட்டும் தானே உங்களால கம்பு சுத்த முடியும். அதே தானே கிளப் ஹவுஸ்லயும் பண்றீங்க. அப்போ திருத்துவத்தின் தோல்வி நிதர்சனமா வெளியே தெரியுது.
அந்த கடைசி ஆயுதமா தங்களோட குழுவ பாதுகாத்துக்கிறதுக்கு, அந்த உண்மையெல்லாம் மறைச்சு, பொய்யான ஒரு பிம்பத்த காட்டிக்கிட்டு, அப்படியே நூல் இழையில காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க திருத்துவத்த. பாருங்க, இங்க பேச உங்களுக்கு பயமான்னு அவரு கேட்கிறாரு. இங்க அதிக நேரம் பேச ஆகிவிட்டது. நேத்தும் இன்னைக்கு தான் டிஸ்கஷன் போயிருக்கு. ரொம்ப மெசேஜும் இல்ல. ராமன்ங்கிற நபர், அவர் நிஷந்தன். அவர் வந்து ஒரு 4, 5 ஆடியோ தான் போட்டிருக்காரு அந்த குரூப்ல. அதுக்கு மேல ரொம்ப போடல. இதுக்கு முன்னாடி போன வாரம்லாம் நான் நெறைய மெசேஜ் போட்டேன். எல்லாத்தையும் அழிச்சு வுட்டுட்டானுங்க. அப்போ இவங்க பாருங்க, இங்க அதிக நேரம் பேசியாகிவிட்டது. உங்களது உருட்டல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் கிளப் ஹவுஸில் கூப்பிடுறோம் அப்டின்னா, அவங்க ஒரு சில பாயிண்ட்ல வின் பண்றத இவங்க தனியா பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இப்டி சொல்லியிருக்கணும், அப்டி சொல்லியிருக்கணும்னு இவங்க தனியா குரூப் வச்சிருப்பாங்க. இது ஒரு காமன் ஏரியா தானே. அங்க பேசிட்டு, அத கடைசியா முடிச்சு விடுறதுக்கு இவங்கள கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வா, அங்க வா கிளப் ஹவுஸ்க்கு வா. அந்த கடைசில ஒரு சில பாயிண்ட்ல இவங்க எங்கெல்லாம் வீக்கா தெரிஞ்சாங்களோ, அதுல வந்து இவங்க வந்து பவர் அப் பண்றதுக்கு பார்க்குறாங்க. ஆ உடனே அங்க உங்க வேஷம் கலந்துவிடும் என்கிற பயமா? அப்படின்னு சொல்லி இவரு கேட்கிறாரு. அவரு அநாகரிகவாதிகள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. அப்படின்னு நிஷந்தன் சொல்றாரு. அப்போ சொடக்கு சொல்றாரு. அப்போ கிளப் ஹவுஸில் பேசினால் உங்கள் வேஷம் கலைந்துவிடும் என்பதற்காக தேவையற்ற அநாகரிகமான வார்த்தைகள் இது என்பது நான் புரிந்து கொண்டேன். நம்ம போக போக பார்ப்போம். அநாகரிகமான வார்த்தைய யார் முதல்ல பேசுறா? யார் அடுத்தவங்கள இழிவுபடுத்துறா? அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இங்கேயே பேசி என் வேஷத்தை கலைக்க முற்படுங்கள் அப்படின்னு சொல்லி நிஷந்தன் சொல்றாரு. உடனே சொடக்கு சொல்றாரு. இங்க ஆட்டங்கல்லில் மாவாட்டுவதை விட்டுவிட்டு கிளப் ஹவுஸில் வந்து கிரைண்டரில் மாவாட்டுங்கள். இதெல்லாம் தேவையா? இந்த ஆளுக்கு வயசு என்ன ஆகுது? இவருக்கு எத்தன பசங்க பெரிய பெரிய பசங்க இருக்கிறாங்க. சொடக்கு பேசுற வார்த்தைகள பாருங்க. அப்போ இங்க இவரு நாளெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிஷந்தனும், அவரு ஸ்டீஃபனும் இங்க பேசுற மெசேஜுங்கலாம் மாவாட்டுறாங்களாம். இவங்க அங்க வந்து நீங்க கிரைண்டர்ல மாவாட்டுங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி, ஓகே. ஆ இங்க நன்றா போகல, நேரம் அதிகமா எடுக்குதுன்னு ஜெபக்கனி சொல்றாரு. ஓகே. அப்போ கிளப் ஹவுஸ்ல அவங்க ரூம்லயே பேசுங்க. இதே ஜெபக்கனிக்கு தான் நான் கேட்கிறேன். தன்னை தானே ரெவரண்ட்ன்னு சொல்லிக்கிறார்ல, ஒரு சபைய வச்சுக்கிட்டு. போங்க அவங்க ரூம்லயே பேசுங்க. திருத்துவம் தான் உண்மைன்னு நிரூபிச்சுட்டு வாங்களேன், பாப்போம். முடியாதுல்ல. சரி. ஓகே. இப்ப பாருங்க அடுத்தது. ஆ சார்லஸ் யோவான்னு ஒரு நபர். இவரு வந்து திருநெல்வேலி அப்படின்ற பெயர்லயும் வருவாரு. ஆம். இவர் பேர் வந்து சார்லஸ் யோவான். அவர் என்ன போட்டிருக்காரு? வசனத்தை அவர்கள் கொள்கை உள்ளே திணிக்க வேண்டும் என்பதற்கு பாடுபட்டு தான் ஆக வேண்டும். ஏதோ ஒரு பேசியிருக்காரு. பழைய மெசேஜ்க்கு ரிப்ளை. அடுத்தது நம்ம சொடக்கு சொல்றாரு. இங்கே உருட்டுவதே உங்கள் பிழைப்பாக இருக்கிறது. கிளப் ஹவுஸில் அப்படி உருட்ட முடியாது அல்லவா? என்ன இங்க உருட்டுனாங்க? வசனத்த வச்சு இவரும், ஸ்டீஃபனும் வந்து ஆடியோ போட்டுக்கிட்டு, நீங்க பதில் சொல்லல. 1 யாவேவா, 2 யாவையும் தெளிவா சொல்லுங்கன்றாங்க. அது வந்து நீங்க உருட்டுறீங்க. நீங்க வந்து தப்பிச்சு போறீங்க அப்படின்ற ரீதியில இவங்க எடுத்துக்கிறாங்களா? இல்ல இவங்க பேச்சுற இதுவே இப்படிதான் ஆ சீன் போடுற மாரி பேசுவாங்களான்னு தெரியல. கிளப் ஹவுஸ் வா, 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 வா. நான் என்ன சொல்றேன், கிளப் ஹவுஸ்ல அவங்க ரூம்ல போய் பேசு. ஏன் நீ வந்து உங்க ரூமுக்கு கூப்பிடுற? நீ வந்து கிளப் ஹவுஸ்ல சண்டை செய்யணும் அப்படின்னா, அவங்க ரூம்ல போய் சண்டை செய். அவங்க என்ன உங்க ரூம் மாரியா? ஒரு மியூட் பட்டன் அமுக்கி புடிக்க ஒரு ஆள வச்சுக்கிட்டு, "டேய் இந்த மியூட் பட்டன் அமுக்கி புடிச்சுக்கோ. அவங்க பேசுறது வெளிய வரக்கூடாது. நான் பேசுறது மட்டும் தான் கேட்கணும்னு" மியூட் பட்டன புடிக்க ஒரு ஆள வச்சுக்கிட்டு, ஒன் டூ ஒன் சண்டை போடுற ஆளுங்களா நீங்க? ம். ஆ அங்க போய் சண்டை போடுங்க. பாருங்க, இப்போ அடுத்தது ஜெபக்கனி சொல்றாரு. ஆ பயப்படுகிறவன் நேரடியா பேச அழைப்பானா? சுயநினைவோடு பேசுங்கள். இவங்க பயப்படலையாம். அப்ப போய் பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க ரூம்ல, அவங்க ஹோஸ்ட் பண்ற இடத்துல, அவங்க மாடரேட்டர் இடத்துல ஒன் டூ ஒன் போய் சண்டை போடுங்கன்னு சொல்றேன் நான். முன்னாடி எப்படி நான்லாம் வந்து உங்க ரூம்ல ஒன் டூ ஒன் சண்டை போட்டனோ, மியூட் பட்டன பிடிக்க ஒரு ஆள வச்சுக்கிட்டு, வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நீங்க சண்டை போட்டீங்களோ, அந்த மாரி அங்க ஏறி போய் சண்டை போடுங்க. அவ்ளோ வீரம் இருந்தா, நாங்க பயப்படல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அங்க போய் சண்டை போடுங்க. இல்ல, வேற WhatsApp குரூப்லயும் போயிட்டு சண்டை போடுங்கன்னு சொல்றேன் நான். உங்க திருத்துவத்த காப்பாத்துங்க. அது உங்களால முடிய மாட்டேங்குதே. உங்க ரூம்லயே நீங்க குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டு சண்டை போடுறீங்க. கிளப் ஹவுஸ்லனாலும் நீங்க அததான் பண்றீங்க. இப்படி போனா நீங்க எப்படி திருத்துவத்த காப்பாத்த முடியும்? திருத்துவம் அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்றத நிதர்சனமா பார்க்க முடியுது. நீங்க பண்ற செயல்கள். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல.
அடுத்தது நிஷாந்தன் சொல்றாரு, "பாபி மற்றும் சகாக்களின் தோல்வி இதிலிருந்து புலப்படுகிறது. இதுதான் எனக்கு தேவை." அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ உங்க தோல்வி வந்து வெளிப்படையா தெரியுது. உங்களோட நீங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல உங்க தோரணையில தெரியுதுன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஜெபக்கனி சொல்றாரு, "நேரடியாக பேச நீங்கள் தான் பயப்படுகிறது போல தெரிகிறது. உங்களுக்கு பயம் என்றால் வேண்டாம்." நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு பயம் இல்லல்ல ரெவரண்ட் ஜெபக்கனி, அவங்க ரூம்ல போய் பேசுங்க. 1 டூ 1 அங்க ராபிட் ஃபயர் மாரி பேசுங்க. அவங்க மாடரேட்டரா இருக்க இடத்துல. உங்க குழுவ தவிர மிச்சம் யாருமே மியூட் பட்டன அமுக்கி வச்சுட்டு மத்தவங்களோட இதெல்லாம் வந்து அழிக்க மாட்டாங்க. அவங்க இருத்துவர்கள் அவங்க குழுவுல வந்து மெசேஜ் அளிக்கிறாங்க. நானும் பார்த்திருக்கேன். ஆனா வந்து கருத்தில பேசுற மெசேஜ் அவங்க அளிக்கிறதில்ல. சில அநாகரிகமா யாராவது பேசுனாங்கன்னா அளிக்கிறாங்க. சரிங்களா? கருத்தியலா பேசுற மெசேஜ் வந்து அவங்க அளிக்கிறதில்ல. ஆனா நீங்க எல்லா மெசேஜும் எவன் அடுத்தவன் வந்து எதுவும் உண்மைய சொல்றக் கூடாது அப்படின்றதுக்காக, திருத்துவம் டேமேஜ் ஆகுன்றதுக்காக, அடுத்தவர்கள் எதிர்வாதிகள் போடுற மெசேஜ் எல்லாம் அழிச்சுக்கிட்டு, நீங்க பண்ற இந்த ரவுடிசம், குண்டு சட்டிக்குள்ள நீங்க பண்ற ரவுடிசம், இன்னும் கொஞ்ச நாள்ல இதுவும் சுக்கு நூறா உடையும். அது நடக்கும். நீங்க வேணா பாருங்க. அடுத்தது, உடனே சொடக்கு சொல்றாரு. சொடக்குக்கு இப்ப என்ன பிரச்சனை? இங்க சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு இங்கே பதிவு செய்வதற்கான கடைசி வாய்ப்பு முடிகிறது. இதுக்கு மேல இங்க பதிவு போடக்கூடாதாம். பாருங்க. இவங்க வந்து குண்டு சட்டிக்குள்ள சண்டை செய்யும் விதம் இதுதான். அவரு வந்து நல்லா தான் பதில் சொல்லிட்டு வராரு. உங்களுக்கு பதிவு செய்ற வாய்ப்பே இதுக்கு மேல இல்ல. இது குறித்து பேச விரும்பினா கிளப் ஹவுஸ் வா. நான் என்ன கேட்கிறேன், கிளப் ஹவுஸ்க்கு நீங்க போங்க. அவங்க ரூம்ல போய் பேசுங்க. அவங்க ரூம் போட்டாங்கன்னா, அங்க போய் ஒன் ஆன் ஒன் பேசுங்க. இந்த மாரி வந்து ஒரு மாடரேட்டர வச்சுக்கிட்டு 5, 5 நிமிஷம் பட்டன புடிக்கி அமுக்கிறது, இந்த டிராமா காட்டுறது, இந்த பம்மாத்து காட்டுற வேலையெல்லாம் வுட்டுட்டு, நேரடியா அவங்க ரூம்ல போய் பேசுங்க. சரியா? அப்போ நீங்க வந்து நல்லா நெஞ்சுறுதி, வீரத்த நீங்க நீங்க யூஸ் பண்றீங்கல்ல வார்த்த, அதற்கான நெஞ்சுறுதியும், வீரத்தையும் எங்கேயாவது சென்று பெற்றுக்கொண்டு வாங்கள். நீங்க பெற்றுக்கிட்டு வாங்க. அந்த மாரி நெஞ்சுறுதி, வீரத்தையும் பெற்றுக்கிட்டு, மத்த குழுவுல போய் பேசுங்க. ஆ WhatsAppல, அதே மாரி கிளப் ஹவுஸ்ல மத்த ரூம்ல போய் பேசுங்க. வசனத்த வச்சு பேசுங்க. உங்க குழு மாரி தரங்கெட்ட குழு எங்கேயுமே கிடையாது. மியூட் பட்டன் அமுக்குறது, அட்மின் ஒன்லி போட்டு மெசேஜ் அளிக்கிறது. அ இவ்வளோ தூரம் உங்கள புரொடெக்ட் பண்ணி நீங்க ஊர ஏமாத்திக்கிட்டு நீங்க திரிவீங்க. கடைசி அழிவு நிலையில இதுதான் அவங்களால பண்ண முடியும். எப்படி வந்து ஹிட்லர் சாகுற நிலையில அவங்க ஆர்மிலாம் வீக் ஆகும்போது எப்படி பொய் செய்திய பரப்பி, கடைசி இதுல வந்து இது பண்றாரோ, அந்த மாரி ஒரு நார்சிசிஸ்டிக் பிஹேவியர நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உடனே நம்ம சார்லஸ் யோவான் சொல்றாரு, "மொத்தத்தில் உங்கள் சார்லஸ் டேஸ் ரசில் அடி வாங்குறான்" அப்படின்றாரு. உடனே ரெவரண்ட் நம்ம ஜெபக்கனி சொல்றாரு, "சரி, சரி புலம்ப வேண்டாம். நேரடியாக பேச உங்களுக்கு பயம் என்றால் விட்டு விடுங்க. பிரச்சனை இல்ல" அப்படின்றாரு. இவரு ட்ரிகர் பண்றாராம். இவரு எங்கேயுமே பேச மாட்டாரு. இவரு வந்து இவரோட ரூமுக்கு கிளப் ஹவுஸ்ல கூப்பிட்டுட்டு இருப்பாரு. எப்படியும் 5, 5 நிமிஷம் பேசுறதுக்கு. இங்கேயே உங்களால கவுண்டர் பண்ண முடியல உங்க குரூப்ல. நீங்க என்னத்த போய் பண்ண போறீங்க? அடுத்தது சொடக்கு. நேரடியா பேசுறதுக்கு உங்களுக்கு வீரம், தீரம் என்பது ரத்தத்தில் இல்லையா? நோ மோர் கமெண்ட்ஸ் அலோவ்ட் ஹியர். இப்படிதான் சண்டை. இவங்க சண்டை செய்ற விதத்த பாருங்க. "நீ இங்க பேசக்கூடாது. நான் உன்ன ஸ்கெட்ச் போடுறேன். நீ அங்க தான் வந்து பேசணும்." அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா, இவங்க சண்டை செய்ற இது வந்து தைரியமான சண்டையா? இவங்க போய் வேற ரூம்ல பேசுவாங்களான்னு கேட்டா பேச மாட்டாங்க. இவங்க ஒரு இடத்துல புரொடெக்டரா இவங்க தங்கள பாதுகாத்துக்கிட்டு, மத்தவங்கள எப்படியெல்லாம் கிரிப்பிள் பண்ணலாம் அப்படின்ற வேலைய தான் இவங்க பார்ப்பாங்க. உடனே நம்ம ரெவரண்ட் "பின்னால் இருந்து கல்லெறிவதே வீரம்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இங்க நம்ம சொடக்கு சொல்றாரு, "குண்டு சட்டிக்குள்ள மட்டும் தான் குதிரைய ஓட்டுவாங்க." யார் சொல்றது பாருங்க. சொடக்கு சொல்றாருங்க இந்த டயலாக. அவரு தன்ன பத்தி என்ன நெனைக்கிறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது அவரு தான். இது ஊருக்கே தெரியுது. ஆனா சொடக்கு என்ன சொல்லுதுன்னா, "நீங்க எல்லாம் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறீங்கன்னு" சொல்லி அப்படியே பால திருப்பி போடுது. பாருங்க. இவ்வளவுதான் இவரோட வீரம். அடுத்தது நம்ம அபிஷேக் என்ன சொல்றாருன்னா, "அவர் தான் விருப்பம் இல்லை என்றார் என்கிறார் தானே, விட்டு விடுங்கள். விருப்பம் இல்லாத நிர்பந்தம் செய்ய வேண்டாம்." அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டு வுட்டாரு. அடுத்தது நிஷந்தன் போடுற மெசேஜ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அழிக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நெறைய மெசேஜ் வந்து அழிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ இங்க பாருங்க, "இங்கேயே அரைச்ச மாவ திரும்ப திரும்ப அரைச்சு கொண்டு இருந்தால் எப்படி? இங்கே பேசுவது எதுவுமே 10 நிமிஷத்துக்கு மேல காட்சிக்கு வருவதில்லை. அதற்காக கிளப் ஹவுஸில் அழைக்கிறோம்." நேத்து மட்டும் இவங்க 1 மணி நேரம் பேசி என்ன ஜெயிச்சிட்டீங்களா நீங்க? கிடையாது. கடைசி வரைக்கும்
யாவே ஒருவரா, இருவரான்னு அவர் 2, 3 ரவுண்ட்ல கேட்டாரு. பதில் சொல்லாம, கடைசியா அப்படி இப்படின்னு இங்க ஒரு யாவே பேசுறாருங்க, அங்க ஒரு யாவே பேசுறாருங்க. ஆனா ஒரு யாவே தாங்க. அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்க பாருங்க. அங்க தான் சான்ஸே இல்ல. அ அடுத்தது நிஷந்தன் சொல்றாரு பாருங்க. வேறு யாருடைய இடையூறும் இன்றி நீங்களும் நானும் இதிலேயே பேசுவோம். நீ அவ்வளோ பெரிய அப்பா டாக்கர்னா இங்கேயே பேசு அப்படின்ற மாரி அவரு நல்லா டீசென்ட்டா, நீங்களும் நானும் இதிலேயே பேசுவோம். அதற்கு நீங்கள் தயாரா? தைரியம் இருந்தால் வாங்க. இங்கேயே சேலஞ்ச் பண்ணு. இததான் நான் வந்து போன வாரம் பண்ணுனேன். போன வாரம் சேலஞ்ச் பண்ணி அங்க போடுற மெசேஜ எல்லாத்தையும் இவனுங்க அழிச்சானுங்க. இப்போ நாளைக்கு இது இருக்குமா இல்லையான்னு தெரியல பாருங்க. நல்ல வேளை நம்மளுக்கு வந்து சில ரெக்கார்டிங்ஸ் வந்து இந்த யெகோவா சாட்சி நபர்கள் வந்து எடுத்து குடுத்தாங்க. இல்லன்னா அது கூட இருந்திருக்காது. நம்ம ஆடியோ கூட போட முடியாது ப்ரூஃபா. பாருங்க. வேறு யாருடைய இடையூறும் இன்றி நீங்களும் நானும் இதிலேயே பேசுவோம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. உடனே ரெவரண்ட் ஜெபக்கனி என்ன சொல்றாருன்னா, "நண்பா நேரடியாக பேசலாம். வாங்க" என்று அழைத்தால், பின்வாங்குகிற நீங்கள் எல்லாம் தைரியம் பற்றி பேச வேண்டாம். இவங்க நேரடியா பேச அழைச்சாங்களாம். உங்கள் வாதம் தோற்று போய். இந்த ஜெபக்கனியும், பாபி சாமுவேலும் தான் நேரடியா பேசவா, 1 to 1 பேசவான்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து ஷாம்ன்னு ஒரு பிரதர் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காரு. போமாட்றானுங்க. அந்த ரூம்ல போய் பேச மாட்றானுங்க. என்ன சொல்றான்னா, அவரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபராம். இவனுங்க யாருகிட்டயும் எந்த ரூம்லயும் போய் பேசி யாரும் பார்த்ததே கிடையாது. ஆனா, எங்கெங்கலாம் இவங்க போமாட்டாங்களோ, அங்கங்கலாம் ஒரு ஒரு கொற. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அவங்க ரூமுக்கு நம்ம பேசக்கூடாது. நம்ம ரூமுக்கு எங்க ரூமுக்கு வா. 5, 5 நிமிஷம் பேசலாம். மாடரேட்டர் வச்சுக்கலாம். இப்படி வந்து கூப்பிட்டுட்டு கடைசில அதுல என்ன நேக்கு ட்ரிக்குன்னா, அந்த 5 நிமிஷத்துக்கு அவங்க பேசும்போது யாரும் குறுக்க அவங்க பாயிண்ட்ட புடிக்க முடியாது. அந்த 5 நிமிஷம் அவங்க உருட்டிட்டு தப்பிச்சுருவாங்க. அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல அவங்க அந்த பதிலுக்கு நீங்க பதில் சொல்லலேன்னு சொன்னா, அடுத்த ரவுண்ட் வேற எதையாவது பேசிட்டு இருப்பானுங்க. இதுதான் இவனுங்க ட்ரிக்கு. ஏன் இந்த 5, 5 நிமிஷம்னா, இவங்க தங்கள தாங்களே ஒரு ஒரு பிம்பத்த கெளப்பி, பொய்ய சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கும், அடுத்தது ஆப்போசிட் பார்ட்டி இவங்கள புடிச்சு அட்டாக் பண்ண முடியாது நேரடியா டக்குன்னு. அதுல தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் இந்த வேலை இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சொடக்கு சொல்றாரு. ஆ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு நாள் முழுவதும் பேசியாச்சு. அதற்கு இந்த குழுவில் உள்ள எல்லாரும் சாட்சி. அதே ஒரு இடம் கிளப் ஹவுஸ்ல பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. இங்க மட்டும் நீ ஒரு நாள் ஃபுல்லா பேசி என்னத்த சாதிச்சீங்க? சொல்லுங்க. என்ன 2 யாவே, 1 யாவேன்னு பதில் சொல்ல முடியலையே. ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்ல ஒரே யாவே தான். இந்த திருத்துவத்திலேயே 1008 குழப்பம் இருக்குதுங்க. இவனுங்க எல்லாம் எப்படிதான் ஒண்ணா திரியுறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரே தேவன் 3 நிலைன்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் 3 பேரு யாவே, 3 பேர் ஒண்ணா இருக்காங்கம்மா. இன்னொருத்தன் சொல்லுவான், ஆ ஒரு யாவே பெரியவர், இன்னொரு யாவே சின்னவர். பெரியவர் தான் சின்னவருக்கு வந்து என்ன சொல்றாரு, அதிகாரத்த குடுக்குறாரும்பான். இப்படி மாத்தி மாத்தி டிசைனா பேசுவானுங்க. அப்ப பாருங்க, ஆ பேசி ஒரு முடிவும் இல்ல. சொடக்கு பேசிட்டேன்னு சொல்லுது. அடுத்தது நம்ம நிஷந்தன் சொல்றாரு, "என்ன எல்லாரும் அழ ஆரம்பித்து விட்டீர்கள்?" அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா ஒரு இது போடுறாரு. உடனே சொடக்கு சொல்றாரு, "கிளப் ஹவுஸில் வந்தால் உங்கள் கோவணம் உருவப்படும் என்கிற பயமா?" பாருங்க. நீங்க நல்லா பாருங்க. நடுவுல வேற எந்த மெசேஜும் இல்ல. உடனே இவரு இந்த மாரி ஒரு வார்த்தைய சொல்றாரு. இதே இது மத்தவங்க சொன்னா, மத்தவங்க எல்லாம் தப்பானவங்க. இவங்கள வந்து கார்னர் பண்ணி கேட்கிற எல்லாருமே தப்பானவங்க. இவங்க மட்டும் தான் பரிசுத்தவான்கள்ன்னு பேசுவானுங்க. ஆனா, சொடக்கு பேசி வச்சிருக்க வார்த்தையெல்லாம் பாருங்க. இந்த சொடக்கோட ஆ டவுசர் கிழியாம இவன சுத்தி நின்னு பாதுகாக்கிற அல்ல கைகள் இதெல்லாம் பாக்குமான்னு எனக்கு தெரியல. பாருங்க. நேத்து உங்க நண்பருக்கு கழற்றி விட்டோமே! என்ன கழற்றி விட்டாங்களாம்? இவரு தான் பதில் சொல்லல. 3 ரவுண்டு பார்த்தேன். 1 யாவைவா, 2 யாவைவா? இவரு வந்து என்ன சொல்றாரு, சகரியால மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்றாரு. இது தெரிஞ்ச விஷயம் தானே! எல்லாருக்குமே தெரியும். ஓகே. அவங்க அத அக்செப்ட் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்து அந்த மலையில வந்து கால வைப்பாரு அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடுல எங்க இருக்குன்னு சொல்லி அவரு கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டாரு. அவங்க ஏன் அக்செப்ட் பண்ணல? அவங்களோட பிலீஃப் அப்படி. அவங்க வந்து பிதா தான் பெரியவர். பிதா மட்டும் தான் யாவேன்னு சொல்றவங்க. ஓகே. இவரு என்ன சொல்றாரு? ஆ நேத்து உங்க நண்பருக்கு கழட்டி விட்டோமே! அந்த அவமானம் உங்களுக்கும் நேர்ந்து விடுமோ என்கிற அச்சமா? பாருங்க. அடுத்தது பாருங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு, ஆ மத்தவங்க பேசினா அவங்க பதிவெல்லாம் அழிக்க வேண்டியது. இவரு பதிவே அழிக்கல பாருங்க. இந்த குரூப்ல இவரு மெசேஜ்லாம் யாரும் அழிக்கல. இதெல்லாம் ரசிப்பானுங்க. ரசிச்சுட்டு அப்புறமா வந்து நல்ல புள்ள மாரி பேசுவானுங்க. மத்தவங்க தான் வந்து தப்பா பேசுறாங்க. நம்மலாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ன்னு சொல்லி நடிப்பானுங்க பயங்கரமா. அவ்வளோ கேடு கெட்டவனுங்க. அடுத்தது பாருங்க. ரெவரண்ட் ஜெபக்கன் என்ன சொல்றார்ன்னா,
சரி, சரி விடுங்க. நேரடியா என்ற வார்த்தையை கேட்டதும் கொஞ்சம் பதட்டமாகி விட்டீர்கள் போல. பதற வேண்டாம். ஆ அடுத்தது நம்ம நிஷந்தன் கேட்கிறாரு, "இன்னும் எத்தனை அடியாட்கள் உங்களிடம் உண்டு?" ஏன் அப்டின்னா, இங்க நிஷந்தன் மட்டும் தான் ஆ இருத்துவம் பேசிக்கிட்டு இருக்காரு. மிச்ச பேசுற எல்லாருமே திருத்துவம் பேசுறவங்க. ம். அதனால ஏன்னா இந்த குரூப் திருத்துவ குரூப்ல அவங்க ஆளுங்க வர முடியாதுல்ல. அதனால அடியாட்கள் உங்ககிட்ட எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்கிறாரு. அடுத்தது பாருங்க. சார்லஸ் யோவான். "சிரிக்கிறோம் உங்க வேத அறிவு நினைத்து" அப்டின்றாரு. அடுத்தது நம்ம ரெவரண்ட் சொல்றாரு, "ஏன் நீங்க அவ்ளோ வைத்திருக்கிறீர்களா?" அப்டின்னு சொல்லி ஏதோ கேட்கிறாரு. அடுத்தது நம்ம நிஷந்தன் பேசின ஒரு ஆடியோ. அதுக்கு வந்தது பாருங்க பிரச்சனை. என்ன சொல்லியிருக்காரு? கேளுங்க. இந்த தளத்துல என்கூட பேச முடியாம, கடைசி கட்டத்துல இப்படித்தான் எல்லாரும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வெற்றி தான் எனக்கு வேணும். இது யாவே தேவனுக்கு கிடைச்ச வெற்றி. எல்லாரும் சந்தோஷமா இப்படியே பேசிட்டே இருங்க. நான் ஜகா வாங்கிக்கிறேன். பாய். ஓகேவா? கேட்டீங்களா? அதாவது நார்மலான ஒரு பதில சொல்லிட்டு, "நான் ஜெகம் வாங்கிக்கிறேன். நான் பேக் அவுட் ஆறேன். நீங்க உங்கள நான் அப்படி உங்கள வந்து இப்படி கதற விட்டதே பெரிய விஷயம் தான். எனக்கு வெற்றின்னு" சொல்லி அவரு போயிட்டாரு. ஏன்? இவங்க எல்லாம் வந்து அந்த தோல்வியின் உச்சத்துல, "நீ வா கிளப் ஹவுஸ்க்கு வா, கிளப் ஹவுஸ் வா, கிளப் ஹவுஸ்க்கு வான்னு" மாத்தி மாத்தி நம்ம ரெவரண்ட் ஜெபக்கனியும், சொடக்கு பாபியும் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது சொடக்கு பாபி என்ன சொல்றாருன்னா, "கிளப் ஹவுஸ்க்கு நீங்களும் ஒரு 4 அடியாட்கள கூட்டிட்டு வாங்களேன்." அவங்களையும் ஓட விடுறோம். இவரு இவரு ஒரு இவரு பேசுற தோரணை எல்லாம் பாருங்க. ஆனா வெத்து பீஸு. வாய் தான் இப்படி இருக்கும். நேர்ல வந்து எங்கேயும் பேசாது. குண்டு சட்டையில தான் குதிரை ஓட்டிட்டு இருக்கோம். இவரு வந்து திமுக ரவுடியாம் அவங்க ஊர்ல. ஐடி விங் ரவுடியாம். பாருங்க கிளப் ஹவுஸ்க்கு நீங்களும் 4 அடியாட்கள கூட்டு வாங்க. 4 அடியாட்கள அவங்களையும் ஓட விடுறோம். ஜெபக்கனி கேட்கலன்னு சொல்றான் அந்த ஆடியோவ. ஆனா சொடக்கு கேட்டுட்டு என்ன சொல்லுது? உடனே நீ ஆண்மகனா இருந்தா நேரடியாக ஒரே ஒருவரிடம் பேச துணிவு இருந்தா கிளப் ஹவுஸ்க்கு வா. ஒருமையில பேசுறது யாருன்னு பாருங்க. எப்பவுமே வந்து பிரச்சனைக்கு ஆரம்பமே இந்த சொடக்கா தான் இருக்கும். எல்லா சண்டையிலயும் இந்த சொடக்கு தான் ஆரம்பிப்பான். நீ, நான், வா, ஆண்மகனா, அவனா, இவனா, உங்க அம்மா அப்படியான்னு ஆரம்பிப்பான். ஆரம்பிச்சுட்டு, இவன் வந்து சண்டைக்கு கூப்பிட்டுட்டு, அப்புறமா அந்த மெசேஜ் எல்லாம் அழிச்சுருவான். கவுண்டர் குடுக்குற இவன் கவுண்டர் குடுக்குறதெல்லாம் அழிச்சுருவான். எங்கெங்கலாம் தப்பா பேசியிருக்கோம் எல்லாத்தையும் அழிச்சுருவான். ஆப்போசிட் பார்ட்டி மெசேஜ அழிச்சுட்டு தாங்கள் நல்லவங்க மாரியும், ஆப்போசிட் பார்ட்டி தான் கெட்டவங்க மாரியும், அவங்க வார்த்தைகள் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினாங்கன்னா, அத மட்டும் வச்சுக்கிட்டு, அதையே பேசிட்டு இருப்பானுங்க. இவனுங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. அவ்ளோ கேடு கெட்டவனுங்க. ஆனா பண்ற வேலைய பாருங்க. இனி இங்கு ஆடியோ அனுமதிப்பதில்லை. மீறி பதிவு செய்தால் நீக்கப்படும். சொடக்கு உடனே. அப்ப பாருங்க சொடக்கு சொல்லுது, அப்படியே பின்னங்கால் பெடலில் தெறிக்க ஓடிப் போயிரு. அடிச்சுட்டாங்களாமா. என்ன அடிச்சாங்க? ஒண்ணுமே நடக்கலங்க. நீங்க வேணா பாருங்க முன்னாடி கான்வர்சேஷன்ல ஒண்ணுமே இல்ல. சண்டைக்கு வா, சண்டைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அப்புறமா இவங்க அதான் அடிச்ச மாரி பிண்ட காற்படையில் ஓடிடு. இந்த மெசேஜ் எல்லாம் இருக்கும். மத்தவங்களுக்கு என்ன தெரியும்னா, மெசேஜ் எல்லாம் அழிச்சுருவானுங்களா, ஏதோ சண்டை நடந்திருக்கு. இவங்க யாரையோ ஓட விட்டுருக்காங்க அப்படின்ற மாரி தான் தெரியும் குழுவுல உள்ளவங்களுக்கு. பாருங்க அடுத்தது ரெவரண்ட் ஜெபக்கன் என்ன சொல்றாரு, யாவே இறைவன் நேரடியாக பேசினா நேரடியாக பேசலாம் என்று அழைத்தால் இப்படி ஒளிகிறீர்கள். அல்லாவுக்கு திரைமறைவு தேவைப்படுகிறது போல. ஏதோ அல்லாஹ் கூட்டு வந்துட்டாரு அவரு நடுவுல. அடுத்தது சொடக்கு பாருங்க. நேத்து ஸ்டீஃபன் வாங்கின அடியை பக்கத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்தவர் அல்லவா? அந்த ராம் என்கிற நபர். அங்கே நமக்கு சேதாரம் செய்குலி அதிகமாகி விடுமோ என்று பயப்படுகிறார். அந்த கிளப் ஹவுஸ் ஆடியோவ பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். நார்மல் ஒரு டயலாக் கான்வர்சேஷன் தான் ஸ்டீஃபனும், சொடக்கு பாபியும் பேசியிருக்கிறாங்க. ஆ இவரு இயேசு தான் வருவாருன்னு சொல்றாரு. அவரு வந்து அதுக்கான ஆதாரத்த புதிய ஏற்பாடுல கேட்டாரு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ எத்தன யாவேன்னு கேட்டாரு. அதுக்கு இவங்க பதில் சொல்லல. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நடந்த விஷயம். அடுத்தது நம்ம யோவான் சொல்றாரு. ஒரு வசனத்த போட்டு, இதில் சார்ல்ஸ் டேல்ஸ் ரசல் பைத்தியக்காரன். இது ஏதோ சம்மந்தம் இல்லாத பதிவு நடுவுல வருது. ஓகே. அடுத்தது கான்வர்சேஷன்ல சொடக்கு சொல்றாரு. அப்போ கிளப் ஹவுஸ் என்கிற பெயரை கேட்டாலே நிறைய பேருக்கு உச்சா போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி சொடக்கு பேசியிருக்கிறாரு. தேவனுக்கு என்னங்க நடக்குது? ஒண்ணுமே எனக்கு புரியலங்க. 2 மெசேஜ போட்டு நான் ஜெயிச்சுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், ஓடிட்டாங்கடா, ஓடிட்டாங்கடான்னு இப்படியாங்க சண்டை பண்றது? எனக்கு புரியவே இல்ல. இதெல்லாம் என்ன டிசைன்ல பொறந்திருக்குன்னே எனக்கு புரியல. அடுத்தது பாருங்க. ரெவரண்ட் ஜெபக்கனி. இதன் மூலம் நீங்கள் சொல்ல வரும் கருத்து என்ன? புரியலையே. ஓகே. அந்த பழைய மெசேஜ்க்கு ஏதோ ரிப்ளை போடுறாரு. இப்போ சொடக்கு சண்டை போடுது. தோல்வியின்
தோல்வியினால் ஏற்பட்ட விரக்தியில் கேட்கப்பட்ட கிணத்தனமான கேள்வி போல தெரிகிறது. ஓகே. அது பழைய மெசேஜ்க்கு ஏதோ ரிப்ளை பண்றாங்க. அடுத்தது. உடனே நிஷந்தன் பேசியிருக்கிறாரு. இதற்கு பெயர் தான் சொர்ணை கெட்டத்தனம். என்ன போட்டிருக்காரு? பாபி என்னவோ ஸ்டீஃபன் அடிச்ச மாரி அவர் வந்து மெசேஜ் போடுறாரு. ஆனா, ஆ அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பொய் சொல்றாரு இல்லையா? அப்போ இவரு சொல்றாரு, இதற்கு பேரு தான் சொர்ண கெட்டத்தனம். ஏன்னா சொர்ணமே இல்லாம பொய் சொல்ற. அடி வாங்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்றியே! நீ தான் பதில் சொல்லாம ஓடுன அப்படின்ற ஒரு டோன்ல வந்து அவரு சொல்றாரு. அப்போ சொடக்கு பாபி சொல்றாரு பாருங்க. சரி, உனக்கு தான் சொர்ணை டன் கணக்குல இருக்குல்ல. அப்போ நீ கிளப் ஹவுஸ்க்கு வந்து ஜெபக்கனி பிரதர் இதுவரைக்கும் டாபிக்ல பேசினியே அதே டாபிக்ல பேசு. சொர்ணை இருந்தா சரின்னு சொல்லு. எப்படியெல்லாம் ட்ரிகர் பண்றானுங்க பாருங்க. இதே தான் நாங்களும் கேட்கிறோம். உனக்கு சொர்ணம் இருக்கா? சொடக்கு பாபி என்கிற நபருக்கு கேட்கிறோம். உங்களுக்கு சொர்ணம் இருந்தா 1 to 1 ஷாம் பிரதர் கூப்பிட்டுருக்காரு போய் பேசுங்க. இல்ல இதே யெகோவா சாட்சிகளுக்கு குழு வச்சிருக்காங்க போய் பேசுங்க. அவங்க வாட்ஸ்அப் குழுவுல நீங்க இருக்கிறீங்க. அதே குழுவுல உங்களுக்கு நெறைய ரிப்ளை நானுமே போட்டேன். ஒண்ணுத்துக்குமே பதில் சொல்லாம, சொர்ணம் இருக்கா? சொர்ணம் இருக்கா? சொர்ணம் இருக்கா? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்கன்னா, சம்திங் ராங். உங்களோட மென்டல் இஷ்யூ உங்களுக்கு ஏதோ இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஆ நீங்க வந்து எல்லாரையும் ஜெயிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிம்பத்த வந்து நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. அப்படின்னு நீங்க உங்கள நீங்களே அப்படியே வந்து தூக்கி வச்சு நெனச்சுக்கிறீங்க போல. ஆனா அப்படி இல்ல. எங்க கண்ண திறந்து பாருங்க. வேற எந்த குழுவுலயும் நீங்களுமோ, உங்க டீமோ பேச முடியவில்லை. டவுசர் கிழிந்து ஓடி போறீங்க. அதே தான் கிளப் ஹவுஸ்ல நடக்குது. வேற ரூம்ல போய் உங்களால பேச முடியல. உங்க குழுவுல மட்டும் தான் நீங்க வந்து கம்பு சுத்திக்கிட்டு இருக்க முடியும். சரி. எதுக்கு வாட்ஸ்அப் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டணும்னு நினைக்கிறேன். அத பண்ணிட்டு இருக்கதே நீதான்யா. அத பண்ணிக்கிட்டு இருக்கதே நீதான். வாட்ஸ்அப்ல இந்த குழுவுல விட்டு வெளிய போனா உன் படம் ஒண்ணும் வேகாது. இங்க மட்டும் இருந்துகிட்டு மெசேஜ் அடிக்கணும். பாருங்க அடுத்தது வரும் பாருங்க என்னலாம் பண்ணுவானுங்கன்னு. அப்புறம் நிஷாந்தன் போடுற மெசேஜ ஒவ்வொன்னா அழிக்கிறானுங்க. பாபி போட்ட நிஷாந்தன் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அத எபினேசர் அப்படின்ற ஒரு நபர் அவரு ஒரு அட்மின் அவர் வந்து அழிக்கிறாரு. ஆ உடனே பாபி தான் போட்ட மெசேஜ தானே அழிச்சிட்டாரு. ஏன்னா, அது அவ்வளவு மோசமான மெசேஜ். பாருங்க. வார்னிங். இதற்கு பேர் தான் சொர்ண கட்டுத்தனம்னு சொன்னதே வார்னிங்கா. ஆனா அவங்க ஆளுங்க என்னெல்லாம் பேசியிருக்கானுங்க. அதெல்லாம் இந்த ஆள் பார்க்கல. இந்த ஆளு எபனேசர்ன்றவர் வந்து ஒரு பைபிள் காலேஜ்ல இவர் வந்து ப்ரீச்சரா என்ன எலவன்னு தெரியல. ஐஎஸ்ஜின்ற ஒரு அசோசியேஷன் இருக்குது. இதுவும் ரெவரண்டான்னு தெரியல. எல்லாம் தங்கள தாங்கள ரெவரண்ட், பாஸ்டர், ப்ரீச்சர், பிஷப்ன்னு போட்டுக்கிற குழு தானே, குரூப் தானே இதுங்க. திருட்டு வேலை பண்ணிட்டு கிடக்குங்க. வார்னிங்கா. அடுத்தது நிரஞ்சன் அப்படின்றவர். இவர் வந்து நிஷாந்தனோட டீம்ல உள்ளவர். அவரு கேட்கிறாரு பாருங்க. இதுக்கெல்லாம் வார்னிங் இல்லையா? எதுக்கு? பாபி சாமுவேல் போட்ட மெசேஜ்க்கு. ஏன்னா, அந்த அட்மின் எபினேசர் பண்ண காமெடி அந்த நிஷாந்தன் சொன்னதுக்கு மட்டும் வார்னிங்கா. பாபி சாமுவேல் பேசினதுக்கு கப்பு சிப்புன்னு வாயையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கப்பு சிப்புன்னு இருப்பானுங்க. பாருங்க. நேத்து ஸ்டீஃபன் வாணிய ஆடிய பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தவர் அல்லவா? அந்த மெசேஜ டேக் பண்ணி அவர் போட்டிருக்காரு. அதுல சொர்ணம் இல்லையான்னு கேட்டிருப்பார்ல. அதுதான் அவர் கேட்கிறாரு. இப்போ நிரஞ்சன் பேசின ஒரு மெசேஜ். இவனுங்கள நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பேச சொன்னா, எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. கரெக்ட் தானே? அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இவங்க பேச மாட்டானுங்க. சிப்புன்னு இருப்பானுங்க. இந்த குழு தான் இவங்களுக்கு பொந்து. இத தாண்டி வரமாட்டானுங்க. பொந்துக்குள்ள இருக்கிற நண்டு மாரி இங்க மட்டும் தான் வந்து இவனுங்க வந்து இருப்பானுங்க. அடுத்தது வந்து பாருங்க. வேற குழுல வரமாட்டானுங்க. வரதா இருந்தா கிளப் ஹவுஸ் ஏரியா பக்கம் வா. அங்க போய் அடிச்சாலும் சொர்ண கட்டத்தனமா திரும்ப இங்க வந்து நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. பாத்தீங்களா? இதுதான் நானும் சொல்றேன். இதுதான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. கிளப் ஹவுஸ்ல போயிட்டு அங்க ஒண்ணும் கலட்டல. ஆனா இங்க வந்துட்டு நாங்க ஜெயிச்சுட்டோம். நாங்க ஜெயிச்சுட்டோம் மாறா, ஜெயிச்சுட்டோம் மாறான்னு சொல்லுவானுங்க. அந்த மாரி இங்க வந்து கம்பு சுத்திட்டு இருப்பானுங்க. அப்புறம் குழுவ விட்டு நீக்குவானுங்க பொம்பள மாரி. இந்த குழு நீக்கிறவன் அவன் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வார்த்தைய சொல்றாரு. ஆ இப்போ நம்மளுடைய சொடக்கு பாபி. ஏன்பா 2 தடவ குழுவில் இருந்து நீக்கப்பட்டும் உனக்கு பத்தலையா? என்னவோ இந்த குழு வந்து ஒரு பெரிய அசோசியேஷன் மாரி, ஆர்கனைசேஷன் மாரி உன்ன நான் நீக்கிடுவேன், தூக்கப்பட்டும் பத்தலையா? என்னடா இதுல பெருமை வேண்டி கிடக்கு உங்களுக்கு? இந்த மாரி 10 குழு எல்லாரும் உருவாக்க முடியுமே WhatsAppல. நீ இங்க இருக்கிற அந்த பொந்து, இந்த பொந்துக்குள்ள இருந்து தொரத்தி விட்டுருவான் அப்டின்னா, என்ன உங்க உங்க மனநிலை எப்படி இருக்கு? நண்டு மாரி தான் உங்க மனநிலை இருக்குதா?
சரி நீ தான் பெரிய ஆளாச்சே! கிளப் ஹவுஸுக்கு வந்து எங்க ஆட்கள் யார் கூடயாவது சிங்கிள் பேச உனக்கு தைரியம் இருக்கா? இததான்யா நாங்களும் கேட்டோம் உன்கிட்ட. ஒன் டூ ஒன் வந்து பேசு. ஷாம் கூப்பிட்டுட்டு இருந்தாரு பேசு. ஆ எவ்வளவோ முஸ்லிம்கள் உங்க முஸ்லிம்கிட்டலாம் போய் சண்டை புடிச்ச ஒன் டூ ஒன் வந்து பேசுடான்னு கூப்பிட்டானுங்க. யார்ட்டயா போய் பேசுனீங்களாடா நீங்க? உங்க ரூம்ல எல்லாரையும் வர வச்சு பேசுவீங்க. அவ்வளோதான் உங்களோட சீனு, பம்மாத்து எல்லாம். சரி அடுத்தது. சொடக்கு. என்ன போட்டிருக்கு? சரி போயிட்டு வா. ஏன்னா குழுவுல இருந்து நீக்க போறாங்க. ஆ உடனே நம்ம ரெவரண்ட் எபனேசர் ஐஎஸ்ஜி பைபிள் காலேஜ் போதகர் என்ன சொல்றாரு? இந்த மாரி மகனுக்கு இந்த குழுவில் இருக்க தகுதி இல்லை. அவரு போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டாரு. ஓகேவா? இப்போ ரிமூவ்டுன்னு வருது. இன்னொரு மெசேஜ்ல ரிமூவ் பண்ணுங்கன்னா, அதெல்லாம் அழிச்சுட்டானுங்க பாருங்க. அவர ரிமூவ் பண்ணுங்க எபனேசர். அவர ரிமூவ் பண்ணுங்கன்னு இவரு தான் அங்க ஆர்டர் குடுப்பாரு. இவரு ஒரு பட்டன் அமுக்குனா ரிமூவ் பண்ண போது, இவருக்கு ரிமூவ் பண்ண துப்பு இல்லையா? இல்ல இவரு மேனேஜரா? அவர் அசிஸ்டன்ட்டா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆ ஏன்னா இந்த மெசேஜ் வந்து ரிமூவ் பண்ணது இன்னும் ஒரு 4 மெசேஜ்க்கு அப்புறம் தான். இப்போ நிஷன் பேசின ஒரு மெசேஜ் வருது. இயேசுவை விட இங்க இருப்பவர்கள் எல்லாரும் ஞானிகள் அப்படின்னு போட்றாரு. அடுத்தது சொடக்கு. இதை ஏன் நீ WhatsAppல வந்து ஏன் பேச பயப்படுற? நல்ல வெயிட்டான வசனம் வச்சிருக்கு. அங்க வந்து பேசினா இந்த வசனம் மாறிடும்னு பயப்படுறியா? அடுத்தது நிஷந்தன் போடுற மெசேஜ் எல்லாம் அழிக்கிறானுங்க. ஒவ்வொரு அல்லக்கைங்க வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுங்க தான் இதுங்களுக்கு வேலை. பாபியோட டவுசர் கிழியாம பாத்துக்கிற அல்ல கைகள் நெறைய இருக்கு சுத்தி. ஏன்னா, இது ஒரு நண்டு. அது இருக்கிற பொந்துல ஒரு 4, 5 அசிஸ்டன்ட்ட வச்சுக்கிட்டு, அத வந்து பாதுகாத்துக்குது. இதுதான் திருத்துவ நண்டு. பாருங்க. பாபி ப்ரோ உங்க வயசுக்கு மரியாதை தரேன்னு நெனைக்கிறேன். அந்த மெசேஜெல்லாம் காணோம் அழிச்சுட்டானுங்க. நல்ல வேளை இந்த பிரதர்ஸ் அங்க பேசினவங்க ஸ்கிரீன்ஷாட் குடுத்தாங்க. அது வந்து எங்க இருக்கு? ஆம். அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் பாருங்க. இவனுங்க அழைச்ச மெசேஜ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஆம். அழ ஆரம்பித்து விட்டீர்கள். கிளப் ஹவுஸில் வந்தால் உங்க கோவணம் விருப்பப்படும் பயமா? அத போட்டுருக்கானுங்க. இதோ பாருங்க. இந்த மெசேஜ பாருங்க. டேய் பாபி அதாவது கிளப் ஹவுஸில் பேச பயப்படுகிறாயா? அந்த மெசேஜ் முடியல போன மெசேஜு. ஆ அது எந்த மெசேஜ்னா, இதோ இந்த மெசேஜ் தான். ஆ பயப்படுறியா? அதுக்கப்புறம் உள்ள மெசேஜ் அழிச்சுட்டாங்கல்ல, அத எடுத்து வச்சிருக்காங்க. ஆ சார்லஸ் யோவான் அழிச்ச மெசேஜ் என்னன்னா, டேய் பாபி மரியாதை குடுக்குறியான்னா, அவர் வந்து திரும்ப ஓகே நான் அப்படி தான்டா பேசுவேன்ற மாரி பேசணும்னு டேய் பாபின்னு சொன்னாரு. இவரு உடனே சொல்லுடா மாங்குரல். இந்த ஆளுக்கு பாருங்க எல்லாமும் உனக்கு மாங்குரல். இவனுக்கு எதிரா பேசுற எல்லாரையும் இவன் மாங்குரல்ம்பான். ஏன் சொல்றான்னு அவனுக்கே தெரியாது. இவன் தான் நண்டு வேல பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் எல்லாவனையும் மாங்குரல்ன்றான். உடனே அவரு போடா மயிலு அப்படின்னு போடுறாரு. இவன் உடனே பாருங்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சுட்டான். உடனே நிஷந்தன் அப்படின்ற இருத்துவரும் கெட்ட வார்த்தை பேசிட்டாரு. சரிங்களா? இதுதான் நீங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பாருங்க. வேற என்ன இருக்கு? வார்னிங். டேய் பாபின்னு சொன்னா வார்னிங். பாபி பேசுறதுக்கெல்லாம் இந்த டவுசர் பாய்ஸ் வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டானுங்க. மத்தவங்க பேசினா வார்னிங் போட்டுட்டு ரிமூவ் பண்ணுவானுங்க. இவனுங்க தான் அல்ல கைகள். இவனுங்க என்னன்னா, இவனுங்கலாம் வந்து பைபிள் காலேஜ்ல இவனுங்கலாம் ரெவரண்டாவும், பிரீச்சர்ஸாவும் இருக்கிறானுங்க. இந்த அநியாயத்த எங்க போய் சொல்ல? இந்த ஊர எப்படி ஏமாத்திட்டு இருக்கானுங்க பாருங்க. இவனுங்க 4 பேருக்கு பைபிள் காலேஜ்ல போதகம் பண்றானுங்களாம். இவனுங்களுக்கே கடவுள் யாரு? ஒருத்தரா, 2 பேரா, 3 பேரான்னு தெரியல. இவனுங்க வந்து போதகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ அடுத்தது பாருங்க. ஆம் போடா டேய் அப்படின்றாரு. உடனே அவரு ஒரு கெட்ட வார்த்தை பேசினாருக்கு. பேசினதுக்கு இவரு போட்ட மெசேஜ். அப்போ உங்க அம்மாவா அது? அப்படின்னு போடுறாரு. இந்த மெசேஜ் எல்லாம் வந்து அழிச்சுட்டானுங்க. பாருங்க இதுக்கப்புறம் வர மெசேஜ் இவரு வந்து போடுறாரு. "உன்னை போன்ற வேத புரட்டர்கள் நான் மரியாதை எதிர்பார்க்கவில்லை. இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நேத்து கிளப் ஹவுஸ்ல எவ்வளவு அழகா ஒரு அவை நடத்தி காண்பித்தோம். என்னத்த கிழிச்சானுங்க? ஒரு முடிவும் இல்ல. அவை நடத்துனானுங்களா அவை. 1 டூ 1 தானே பேச கூப்பிடுறாங்க எல்லாரும். எங்கேயுமே போமாட்டான் பாருங்க. பக்கத்துல இருந்து பார்த்தவன் நீ அப்படின்னு சொல்லும்போது, இவரு வந்து டேய்ன்னு சொல்றாரு. நான் மரியாதை எதிர்பார்க்கலாம் அவர் சொன்னோனே, போடா டேய்ன்ட்டாரு. அப்படியே கெட்ட வார்த்தை எல்லாத்தையும் அழைச்சுட்டே வரானுங்க பாருங்க. அப்புறம் பாருங்க கடைசியா, அவனே குரூப்ப விட்டு தூக்குங்க எபனேசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாரு? சொடக்கு தான் சொல்லுது. சொடக்கால அதுக்கு மேல பேச முடியல. ஏன்னா எதிர் தரப்பினர் கெட்ட வார்த்தை பேசும்போது இவங்களால ஒண்ணும் பேச முடியல பாருங்க. அந்த இனிஷியல் அந்த சீன் எல்லாம் ஒரு 2, 3 வார்த்தை தான். அதுக்கப்புறம் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எதிர் தரப்பு. இதே தான் இவங்க முஸ்லிம் கிட்டயும் போய் கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட முடியுமா? முடியாது. ஆனா ரவுடிசம் மாரி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இங்க வந்துகிட்டு எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு கிடப்பானுங்க.
இந்துக்கள் கிட்ட ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட போய் பேச முடியுமா? ஏன்னா, இவங்கள விட அவங்கலாம் டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு கெட்ட வார்த்தை பேசுவாங்க. முடியாது. அப்போ பாருங்க. அவங்க வந்து அவர் ஒரு கெட்ட வார்த்தை போட்டார் நிஷாந்தன். உடனே குரூப்ப விட்டு தூக்குங்க அப்டின்ட்டார். அடுத்த மெசேஜ் என்னது? ஆ அழிச்சுட்டாங்களா? நிஷாந்தன் சொன்னாரு. உடனே உங்க அம்மாவான்னு கேட்டாரு. போடா டேய்ன்னாரு. அப்புறம் WhatsAppல வந்து பயப்படுற. பாருங்க நிஷாந்தன் முதல்ல ஒழுங்கா தான் பேசியிருக்காரு. பாபி ப்ரோ உங்க வயசுக்கு மரியாதை தர நினைக்கிறேன். அத காப்பாற்ற விருப்பமா? இப்டின்னு தான் அது முதல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் அவரு உன்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கலன்னு சொன்னோனே, போடா டேய்ன்னாரு. உடனே கெட்ட வார்த்தை வந்துருச்சு. ஆ வேற என்ன இவங்க அழைச்சது? போடா டேய், போடா டேய் வந்து அழைச்சுட்டானுங்க. நீ ஆண்மகன் அல்ல நேரடியாக ஒருவரிடம் பேச துணிவு இருந்தால் கிளப் ஹவுஸில் வா. இதெல்லாம் வந்து பழைய மெசேஜ் நம்ம பார்த்தோம். கிளப் ஹவுஸில் அடியாட்கள் அதுவும் பார்த்துட்டோம். போயிட்டு வா, அவன குரூப்ப விட்டு தூக்குங்க. குரூப்ப விட்டு தூக்கியாச்சு. ஆ அவ்வளோதான். இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் குடுத்தது, அவங்க குடுத்தது. பாருங்க. தூக்குங்கன்ட்டு, அப்புறமா எல்லாரையும் அவர தூக்கிட்டு, அவரு போட்ட மெசேஜ் எல்லாம் அழிச்சுட்டு, இவன் பேசின கெட்ட வார்த்தையெல்லாம் அழிச்சுட்டான். கலைச்சுட்டு, இப்போ வசனம் பேசிக்கிட்டு இருப்பான். அடுத்த நிமிஷமே இவன் என்ன பண்ணுவான்? கெட்ட வார்த்தை பேசியிருப்பான். வித்தின் 10 மினிட்ஸ் இவன் என்ன பேசுவான்னா, ஆ வசனம் பேசுவான். என்ன பேசுறான் பாருங்க. உங்க அருமையான வசனம் பதிவு செய்துள்ளீர்கள். நீங்கள் யாருக்கு பதிவு செய்தீர்களோ, அந்த நபர் வசனத்தை இடது கையில் டீல் செய்து உதாசீனப்படுத்துவான். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பதிவை தந்தீர்கள் என்பது எல்லோரும் பார்க்க மாட்டார்கள். ஆ அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் யோவானுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. அடுத்தது பாருங்க. இப்பதான் கெட்ட வார்த்தை பேசி முடிச்சிருக்கான். எவ்வளோ தரங்கட்டத்தனமா அந்த எதிர்த்தரப்பு நபரையும், அவங்க அம்மாவையெல்லாம் பேசிட்டு, இப்போ வசனம் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நடிப்பு பாருங்க. இதுக்கு இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ற அல்ல கைகள் எல்லாம் டேக் பண்ணி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? சார்லஸ் யோவானு, அப்புறம் எபனேசர் அந்த ரெவரண்ட், ஜேக்கப் சாமு, அப்புறம் வேற ஏதோ ஒரு நம்பர் வருது. இன்னொரு ஜேக்கபு, அப்புறம் பி. முத்துன்னு ஒரு ஆளு, அப்புறமா சன்வினு, சியோனு, அருண் பிரசாத், அபிஷேக், ரெவரண்ட் ஜெபக்கனிய காணோம். ஒருவேள அதுதான் ஜெபக்கனி நம்பர் போல. இவங்க எல்லாம் தான் இந்த நண்ட வந்து பொந்துக்குள்ளேயே வச்சு பாதுகாக்குறாங்க. டவுசர் கிழியாம. பாருங்க உடனே பைபிள் வசனத்துக்கு விளக்கம். இப்பதான் கெட்ட வார்த்தைய பார்த்தோம். பைபிள் வசனத்துக்கு அடுத்த நிமிஷமே விளக்கம் குடுத்துட்டு இருக்காரு. இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு கேப் மாரி வேலைய பார்த்துட்டு இருக்கு. ஹிப்போக்ரேட்ன்னு பைபிள்ல சொல்லுவாங்கல்ல. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு, தான் எவனும் உருப்படியா, ஒழுங்கா பரிசுத்தமா இருக்க மாட்டானுங்க. இப்படித்தான் பரிசேயர்கள்லாம் இருந்தாங்க. அந்த மாரி பரிசேயர் கூட்டத்துல இவன் வந்து நம்பர் 1 ஹிப்போக்ரைட். இவன் வந்து கெட்ட வார்த்தை பேசுவான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். மத்தவங்கள ட்ரிகர் பண்ணுவான். அவன் ஆள பேசுறது மட்டும் இல்லாம, அவங்க அம்மா, அப்பா எல்லாரையும் பேசுவான். பேசிட்டு, அடுத்த நிமிஷமே வசனம் பேசிட்டு, இவன் என்னவோ பைபிள் காலேஜ் ரெவரண்ட்டுக்கே டீச் பண்ற ஒரு பெரிய ரெவரண்ட் மாரி கம்பு சுத்துவான் பாருங்க. இந்த வசனத்தில் கண்டதில்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2 கிரேக்க வார்த்தை, 2 எபிரேய வார்த்தைய போட்டு கம்பு சுத்துவான். அவ்வளவுதான். பேசிட்டு இவன் வந்து என்ன பண்றான், குழுவ மூடிட்டான். இப்ப நாளைக்கு வந்து பார்த்தவங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. ஆ நம்ம சொடக்கு பாபி நல்லா தான் பேசியிருக்காரு வசனம் வச்சு. சூப்பர், சூப்பர் பிரதர் நல்லா பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இவருக்கு ஒரு ஃபால்ஸ் இமேஜ வந்து இவரு கிரியேட் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் அப்படி நெனச்சுப்பாங்க. அங்க நிஷாந்தன் பேசின மெசேஜோ, நிஷாந்தன இவரு திட்டுனதோ, நிஷாந்தன் திருப்பி பேசினதோ எதுவுமே இருக்காது. சண்டை நடந்ததே தெரியாது. இவனுங்க எல்லாம் பரிசுத்தமான்கள், உத்தமன்கள், பைபிள் வசனம் மட்டும் பேசுற நல்ல பசங்க மாரி இவனுங்க வந்து ஒரு பிம்பத்த இந்த பொந்துக்குள்ள ஆவியின் பட்டயம் அப்படின்ற பொந்துக்குள்ள இவனுங்க வந்து கிரியேட் பண்ணி ஊரை ஏமாத்துறானுங்க. இந்த நண்டுகள் எல்லாம் சேர்ந்து. அதனால மக்களே திருத்துவம்ன்றது அது வசனத்த வச்சு உருட்டுறது ஒரு பக்கம். 2வது ஊரை ஏமாத்துறது. சீன போட்டு நல்லவன் மாரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறதுல நம்பர் 1 திருத்துவம் தான். அதனால இந்த கடைசி காலத்துல திருத்துவத்த நம்பாம, தேவன் ஒருவர் தான். பிதாவா இருக்கிற தேவன் தான் மாம்சத்துல இயேசு கிறிஸ்துவா வந்தாரு அப்படின்றத நம்புங்க. சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. கிபி 300 வரைக்கும் ஜீசஸ் நேம் பாப்டிசம் தான் அபிஷியலா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்த இந்த போப்புகளும், இந்த திருத்துவ கேப்மாரிகளும் தான் சட்டத்த மாத்தி, புது சட்டத்த ஏத்தி, திருத்துவ நேம்ல பாப்டிசம் குடுக்க ஆரம்பிச்சானுங்க. அப்புறம் திருத்துவம்ன்ற டாக்ட்ரின உருவாக்கி விட்டானுங்க. சரிங்களா? அதனால எச்சரிக்கையா இருங்க. இத பத்தி நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். காட் பிளெஸ் யூ. ஆமென்.